கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி வீடுகளில் பதுங்கிய 32 பேரை வீடு வீடாக சென்று மருத்துவக் குழுவினர் பிடித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சிகிச்சைக்கு பயந்து வீடுகளில் பதுங்கியவர்கள் அதிரடியாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்கிட கேட்கலாம். முனாஃப், இது குறித்தான விவரங்கள். கள்ளக்குறிச்சி பகுதியில விஷசாராயம் குடித்து சிகிச்சைக்கு வராமல் வீட்டிலே இருந்த 32 பேரை வீட்டுக்கே சென்று மருத்துவத்துறை அதிகாரிகள் அவர்களை மீட்டிருக்கிறார்கள். சிகிச்சைக்கு வராமல் வீட்டில் இருந்த 32 பேரை தற்போது மீட்டு விழுப்புரம், சேலம், திருவண்ணாமலை ஆகிய மருத்துவமனைக்கு அவர்களை பிரித்து அனுப்பியிருக்கிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்பதால் கூடுதலாக மருத்துவ பணியாளர்கள் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், முண்டியம்பாக்கம் உள்ளிட்ட மருத்துவமனைக்கு மருத்துவத்துறை அதிகாரிகளை அனுப்பியிருக்கிறார்கள். அதே போல பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தமிழகத்தைச் சேர்ந்த நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டும் வரை கண்காணிக்க தனி அதிகாரி குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் குறித்த விவகாரம் தொடர்பாக 32 பேர் தற்போது சிகிச்சைக்கு வராமல் வீட்டிலே இருந்திருக்கிறார்கள். அவர்களை நேரடியாக காவல்துறை உதவியுடன் மருத்துவத்துறை அதிகாரிகள் நேரடியாக அவர்களுக்கு வீட்டுக்கு சென்று 32 பேரை மீட்டிருக்கிறார்கள். 32 பேரையும் ஆம்புலன்ஸ் வழியாக இந்த 3 குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய இந்த 3 மருத்துவமனைக்கும் 32 பேரையும் பிரித்து சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில சிகிச்சைக்கு வராமல் இருந்த மீட்கப்பட்ட 32 பேரும் குறிப்பிட்ட இந்த மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார்கள். இது போன்ற தொடர்ந்து இந்த விஷசாராயம் அருந்தியவர்கள் யார் யார் என்பது குறித்து காவல்துறையோட உதவியுடன் தொடர்ந்து அந்த பகுதியில் மருத்துவத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வீடு வீடாக சென்று இந்த கள்ளச்சாராயமை அருந்தியவர்கள் யார் யார் என்று குறிப்பிட்ட இந்த நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு காவல்துறை அதிகாரிகளின் உதவியுடன் தொடர்ந்து மருத்துவத்துறை அதிகாரிகள் வீடு வீடாக சென்று மீட்டு வருகின்றனர். தற்போது முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் சிகிச்சைக்கு வராமல் காலை முதலே இந்த 32 பேர் மீட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் கள்ளக்குறிச்சியில் சம்பந்தப்பட்ட பகுதியில் விஷசாராயம் அருந்தி 32 பேரை தொடர்ந்து மீட்டிருக்கிறார்கள். உயிரிழப்பு அதிகரிப்பதன் காரணமாக மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்பதால் கூடுதலாக பல்வேறு மருத்துவமனை, அதாவது அருகில் இருக்கக்கூடிய கடலூர், விழுப்புரம், சேலம், திருவண்ணாமலை உள்ளிட்ட அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை கூடுதலாக இந்த குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதே போல பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த நோயாளிகளும் அங்கே விஷ சாராயம் குடித்து அனுமதித்திருக்கிறார்கள். அவர்களையும் தொடர்ந்து கண்காணிக்க தனி அதிகாரிகள் குழு மருத்துவமனைத்துறை சார்பில் மருத்துவ குழு சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சிகிச்சைக்கு வராமல் வீட்டில் இருந்த 32 பேரை தற்போது மருத்துவ குழுவினர் மீட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி பகுதியில் இந்த விஷ சாராயம் குடித்து இன்னும் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, வீட்டில் சிகிச்சைக்கு வராமல் பயந்து வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்களா என்பது குறித்து தொடர்ந்து மருத்துவத்துறை அதிகாரிகள் காவல்துறை உதவியுடன் தொடர்ந்து வீடு வீடாக சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த 32 பேரும் தற்போது பாதிக்கப்பட்டவர்கள் 32 பேரும் மீட்டு அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த 3 மருத்துவமனைக்கு, அதாவது சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய 3 மருத்துவமனைக்கும் பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் அவர்கள் 32 பேரும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள். மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து மருத்துவத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கிராமத்துக்கு சென்று விஷசாராயம் குடித்தவர்களை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தொடர்ந்து மருத்துவத்துறை சார்பில் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விஷசாராயம் குடித்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு வர வேண்டும் எனவும் மருத்துவத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முனாஃப்.